எவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் நான் உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறேன். இந்த செய்தியை மற்றவர்களும் கேட்கத்தக்கதாக அவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்றும், இதை எப்படி கேட்கிறது என்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கு தேவனால் தரப்பட்டிருக்கிற ஒரு ஊழியம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே கர்த்தருடைய வார்த்தை எனப்படும். ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் இருக்கிற சகல வேத வாக்கியங்களும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறபடியினால் அந்த வார்த்தைகளினாலேயே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 சாத்தானுக்கு, வேறொருவருக்கும் அல்ல, சாத்தானுக்கு நேரடியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பானே தவிர மனுஷனுடைய வார்த்தைகளினால மனுஷன் பிழைக்கிறது இல்லை என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் இப்பொழுது ரோமர் 7:22 போவோம். ரோமர் 7:22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தில் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ மிக முக்கியமாக 2 விஷயத்தை, ஒன்று உள்ளான மனுஷன், மற்றது தேவனுடைய பிரமாணம். இனி 3வதையும் சேர்த்து சொல்லலாம், பிரியமாயிருக்கிறேன், விருப்பமாயிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் தேவனுடைய நியாய பிரமாணம். தேவனுடைய நியாய பிரமாணம். இது பற்றி விவரமாக பார்ப்பதற்கு ஏதுவாக நாம் இப்பொழுது யுகத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரின் நிறங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக எண்ணெண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒருவன் முற்று முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவனில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு தேவனுடைய நியாய பிரமாணத்தை
செய்வதற்கு தேவையான பலத்தை கொடுப்பார் என்று சொல்லி நான் கடந்த செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதனை நம்முடைய சொந்த பலத்தினாலே ஒரு பொழுதும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பொதுவாக என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த 7:22 படி 2 விதமான மனுஷனை நாங்கள் பார்க்கக்கூடிய, ஒரே மனுஷனில் 2 மனுஷன், ஒன்று உள்ளார்ந்த மனுஷன், மற்றது வெளியால் இருக்கிற மனுஷன். அப்போ உள்ளார்ந்த மனுஷன் ஆவியையும் ஆத்மாவையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியால் இருக்கிற மனுஷனுடைய சரீரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனுடைய சரீரத்தினால இதனை செய்ய முடியாது. எதனை செய்ய முடியாது? தேவனுடைய நியாய பிரமாணத்தை மனுஷனுடைய சரீரத்தால் செய்ய முடியாது. அப்போ உள்ளார்ந்த மனுஷன் எவ்வளவாய் விருப்பப்பட்டாலும் அவன் இந்த சரீரத்தினால தான் அதை செய்ய வேணும். ஆனால் சரீரமோ மரண சரீரமாக இருக்கிறபடியினால உள்ளார்ந்த மனுஷன் எப்படி விரும்பினாலும் தேவனுடைய பிரமாணத்தை ஒரு பொழுதும் செய்ய முடியாதென்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதனையே பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:22 மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ 7:22 மூலம் அவர் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், உள்ளான மனுஷனுக்கேற்றபடி எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ உள்ளான மனுஷன் தேவனுடைய நியாய பிரமாணத்தை செய்ய வேணும் என்று நிற்கிறான். ஆனால் அது என்னால் முடியாமல் இருக்கிறதே, என்னுடைய பலத்தினால முடியாமல் இருக்கிறதே, என்னுடைய சொந்த பலத்தினால முடியாமல் இருக்கிறதே, இது ஏனென்று சொல்லி எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் 7:22 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ விசுவாசி எவ்வளவாய் தேவனுடைய பிரமாணத்தில் பிரியமாயிருந்தாலும் சிலுவைக்கு அப்பால் சென்று, பியாண்ட் த கிராஸ், சிலுவைக்கு அப்பால் சென்று அதனை செய்ய முயற்சித்தால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி விசுவாசிக்கு கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி விசுவாசிக்கு கிடையாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த சரீரத்தினால, சொந்த பலத்தினால தேவனுடைய பிரமாணத்தை ஒரு பொழுதும் செய்ய முடியாது. ஆனால் சிலுவைக்கு அப்பால் சென்று வேறு வழிகளை நாங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலம் செய்ய முயற்சிப்போமாக இருந்தால் அது ஒரு பொழுதும் சாத்தியமாகாது. ஏன் சாத்தியமாகாது? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யவில்லையோ நாம் தேவனுடைய பிரமாணத்தை செய்ய முடியாது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய பலம் கிடைக்காவிட்டால், அவருடைய உதவி கிடைக்காவிட்டால் ஒரு பொழுதும் நாம் தேவனுடைய நியாய பிரமாணத்தை செய்ய முடியாது. உள்ளார்ந்த மனுஷன் எவ்வளவாய் விருப்பப்பட்டாலும் அவனால் அதை நிறைவேற்ற முடியாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பிரதிபலன் விசுவாசி ஒவ்வொரு முறையும் நியாய பிரமாணத்தை செய்ய முயற்சிக்கும் பொழுது அவன் எவ்வளவாய் அதனை செய்வதற்கு பிரியமாயிருந்தாலும் அவனால் முடியாது. அவன் பிரியமாயிருந்தது, அதிகமாய் பிரியமாயிருந்தாலும் அவனால் நியாய பிரமாணத்தை செய்ய முடியாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தேவையானது
கிருபைக்கு கீழ்ப்படிய வேண்டியது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதல்ல, கிருபைக்கு கீழ்ப்படிய வேண்டியதே அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஒருவன் கிருபையை விருதாவாக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதாவது சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. எவ்வளவாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எவ்வளவாய் கிருபைக்கு கீழ்ப்படிந்தாலும் கிருபையை விருதாவாக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஒரு கிறிஸ்தவன் கிருபையை விருதாவாக்க முடியும் என்பதனை பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். முதல் நாம் அறிய வேண்டியது கிருபை என்றால் என்ன. எவ்வித தகுதியும் இல்லாத நமக்கு தேவனிடத்திலே இருந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் சகல நன்மைகளுக்கும் பெயர் கிருபை எனப்படும். அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு கிருபை என்றால் என்னென்று தெரியாது. அப்போ கிருபை என்றால் தங்கு தடையின்றி தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் சகல நன்மைகளும். ஒருவித தகுதியும் இல்லாத மனுஷர்களாகிய நமக்கு தேவனிடத்தில் இருந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் சகல நன்மைகளுக்கும் பெயர் கிருபை எனப்படும் என்ற உண்மையை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒருவன் கிருபையை விருதாவாக்க முடியும் என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்பு கிருபை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய கிறிஸ்தவர்கள் கிருபையை பற்றி அடிக்கடி அவர்கள் பேசுகிறத நான் கண்டிருக்கிறேன். ஆனால் நியாயப்பிரமாணத்திலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். கிருபை என்று சொல்கிறார்கள், ஆனால் நியாயப்பிரமாணத்திலேயே தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். நிச்சயமாகவே அப்படி அல்ல என்று அவர்கள் வாதாடுவார்கள். அதில் சந்தேகமே இல்லை. ஆம், அவர்கள் எப்படி நியாயப்பிரமாணத்தில் செயற்படுகிறார்கள் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? அவர்கள் எப்படி நியாயப்பிரமாணத்தில் தான் செயற்படுகிறார்கள் என்பதை நிச்சயமாக எப்படி நான் சொல்ல முடியும் என்று சொல்லி இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்னிடத்தில் அந்த கேள்வியை கேட்கலாம். அதாவது எப்படி உங்களுக்கு தெரியும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் தான் செயற்படுகிறார்கள் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்ற கேள்வி பொதுவாக கிறிஸ்தவர்களிடமிருந்து எழுப்பப்படுகிறது. அது எப்படி எனில், தற்போதைய கிறிஸ்தவ சபைகள் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்துக்கும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்றொன்று, மற்றது பரிசுத்தம் என்றொன்று இருக்குது. இந்த பரிசுத்தத்துக்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையுக்கும் சிலுவையின் செய்தி என்றால் என்ன, அதை பற்றி எதுவுமே அறியாதவர்களாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக அப்படி இருக்கிறார்கள்? ஏனென்றால் சபைகளில் கிறிஸ்துவின் சிலுவை உபதேசிக்கப்படுவதில்லை, அறவே உபதேசிக்கப்படுவதில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை ரட்சிப்புக்கும் சுயத்தை
பரிசுத்தத்துக்கும் பாவிக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவின் சிலுவை எதற்கு பாவிக்கப்படுகிறது? ரட்சிப்புக்கு பாவிக்கப்படுகிறதே தவிர அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கைக்கும் அவர்களுடைய பரிசுத்தத்துக்கும் அவர்கள் சுயத்தையே பாவிக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர்கள் இப்படியே செய்தார்கள். கிருபை எந்த காலத்திலும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிருபை எந்த காலத்திலும் கிறிஸ்துவனுடைய சிலுவை மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது என்பதனையும், நம்முடைய விசுவாசம் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்கும் பொழுதே அது சாத்தியமாகிறது என்பதனையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகத்தான் நமக்கு கிருபை கிடைக்கிறது. அடுத்ததாக நம்முடைய விசுவாசம் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்கும் பொழுதே அது சாத்தியமாகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் நாம் கிருபையை விருதாவாக்குகிறோம், கிருபையை விருதாவாக்குகிறோம். பரிசுத்தத்துக்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஏறத்தாழ சகல கிறிஸ்தவ சபைகளிலும் கிறிஸ்துவின் சிலுவை அறவே உபதேசிக்கப்படாதபடியினால் கிருபை மிகவும் குறைவாகவே கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கிறது. மிகவும் குறைவாகவே அவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? பரிசுத்தத்துக்கு கிறிஸ்துவின் சிலுவை அவர்களுடைய சபையில் போதிக்கப்படுவதில்லை. நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிறிஸ்துவின் சிலுவை போதிக்கப்படுவதில்லை. அப்போ கிறிஸ்துவின் சிலுவை போதிக்கப்படாவிட்டால் கிருபை, கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே கிருபை வர வேண்டியதாக இருக்கிறது. அப்போ போதிக்கப்படாமல் கிறிஸ்துவின் சிலுவை உபதேசிக்கப்படாமல் விட்டால் நடக்கிறதென்ன? கிறிஸ்தவர்கள் கிருபையை அதிகமாக பெற வேண்டிய நேரத்தில் மிகவும் சொற்ப கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். யோவான் 10:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரால் சொல்லப்பட்ட பரிபூரணமான வாழ்க்கையை வெகு சிலரே அனுபவிக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், யோவான் 10:10 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு வாக்குத்தத்தமாக தரப்பட்ட பரிபூரணமான வாழ்க்கை, அந்த பரிபூரணமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேணும் என்பதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு ஆகும். ஆனால் அந்த பரிபூரணமான வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்கள் வெகு சிலரே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே அன்றாட நியதியாக இருக்கிறது. இதனை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுதான் அன்றாட நியதியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தனக்குத்தான் நேர்மை உள்ளவனாக இருந்தால், ஒரு கிறிஸ்தவன் நேர்மை உள்ளவனாக இருந்தால் இந்த உண்மையை அவனால் நிராகரிக்க முடியாது. அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல, கிறிஸ்தவர்கள் அப்படி நேர்மையாக இருக்கிறார்கள் அல்ல, அவர்கள் நேர்மை உள்ளவர்கள் அல்ல என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வெளி 3:17 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நிலைமையை வெளிப்படையாக சொல்லுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை.
அப்போ இதை வெளி 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு விவரமாக பார்ப்போம். வெளி 3:17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். அப்போ ஆண்டவர் அந்த சபையில், லவோதிக்கேயா சபையில், கடைசி சபையாகிய தற்பொழுது நடைமுறையில் இருக்கிற சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நேர்மையாக தங்களுடைய நிலைமையை அவர்கள் சொல்வதற்கு தயாரில்லை என்பதை அறிந்து கொண்ட ஆண்டவர் அவர்களை நோக்கி, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறத அறியாமல், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், நிர்வாணியுமாய் இருக்கிறத அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் அநேகமான கிறிஸ்தவர்கள் உண்மை நிலைமையை சொல்லாமல் முழுதும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக இருக்கிறதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நிலைமையை அறியாமல் இருக்கிறார்கள். ஒன்று அறிவீனத்தினால, ஒன்று அவ்விசுவாசத்தினால அப்படி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அநேகமான கிறிஸ்தவர்களில் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறதுனால உண்மை நிலைமை அவர்கள் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவதில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தேவனுடைய, பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நீதியானது, கிறிஸ்துவின் நீதி, தேவனுடைய நீதி, அதை நியாயப்பிரமாணத்திலான நான் பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் கிறிஸ்து வந்து மனுஷனுக்காக சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசரம் இல்லையே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசம் முழுவதும் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திராமல் வேறு எதனிலும் நிலைத்திருக்குமாயின், இதுதான் தற்போதைய பிரச்சனை, வேறு எதனிலும் நிலைத்திருக்குமாயின் அந்த கிறிஸ்தவன் சிலுவைக்கு அப்பால் செயல்படுகிறான். சிலுவையில் மையமிட்டிருக்க வேண்டிய விசுவாசம் இப்போ சிலுவைக்கு அப்பால் அவன் செயற்படுகிறான். அப்பொழுது அவன் கிருபையை விருதாவாக்குகிறது மட்டுமல்ல, கிருபையும் அவனுக்கு தடை செய்யப்படுகிறது என்பதை கலாத்தியர் 5:4 உறுதிப்படுத்துகிறது. அப்போ தேவனை பொறுத்தளவில் கிருபை இல்லாவிட்டால் ஒருவனிடத்தில் எல்லாம் இருந்தும் அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனிடத்தில் ஒன்றும் இல்லை எனவும் அவனால் எதையும் செய்ய முடியாது என்றே அவர் கருதுகிறார். அப்போ தேவனுடைய கிருபைக்கு அப்பால் சென்றால் என்ன நடக்கும் என்றதை கவனமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய கிருபைக்கு அப்பால் சென்று மத ராஜ்யங்களை, ரிலீஜியஸ் கிங்டங்களை அவர்கள் கட்டுகிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் தேவனுடைய கிருபைக்கு அப்பால் சென்றால் மத ராஜ்யங்களை கட்ட முடியுமே தவிர தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் முடியாது,
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் முடியாதென்ற உண்மையை கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மத ராஜ்யங்கள், ரிலீஜியஸ் கிங்டம், அப்போ சிலுவைக்கு அப்பால சென்ற உடனே அந்த ராஜ்யங்களை தான் கட்ட முடியுமே தவிர தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதென்ற உண்மையை யோவான் 3:3 யோவான் 3:5 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவன் நாளாந்த வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்துக்கும் கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை அறியாவிட்டால் அவன் நியாய பிரமாணத்திலேயே செயல்படுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்தவன் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்துக்கும் கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை அவன் அறியாவிட்டால் அவன் நியாய பிரமாணத்திலேயே செயல்படுகிறான். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை பற்றி நான் கொஞ்சம் சில வேத வாக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன். லூக்கா 9:23, ரோமர் 6:3-5, 6:11, 6:14, ரோமர் 8:1-2, ரோமர் 8:11 ஆகிய வேத வாக்கியங்களில் சிலுவையின் தாற்பயத்தை நாம் ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த சிலுவையின் தாற்பயத்தை ஒரு கிறிஸ்தவன் அறியாவிட்டால் அவன் நியாய பிரமாணத்திலேயே செயல்படுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். வேறு எந்த இடத்துக்கும் அவன் செல்ல முடியாது. இதுவே இன்றைய கிறிஸ்தவத்தின் பரிதாபகரமான நிலைமையாகும். அநேகமான போதகர்கள் கிருபையை பற்றி நன்றாய் பேசுகிறார்கள், ஆனால் நியாய பிரமாணத்திலேயே கிறிஸ்தவர்களை வழி நடத்துகிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய அறிவு இல்லாவிட்டால் இந்த நிலைமையை எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாததாயிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே தேவனுடைய நியாய பிரமாணத்தை அவனால் நிறைவேற்ற முடியும் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அல்லது அவனால் நிறைவேற்ற முடியாது. அப்போ எப்பொழுதும் பிரமாணத்தை பற்றி பேசுபவன் தேவனுடைய நியாய பிரமாணத்தை செய்வதில்லை. பிரமாணத்தை கவனியாமல் அதனை கிறிஸ்துவிடம் ஒப்படைத்தவன் அவனை அறியாமலே நியாய பிரமாணத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு பரிபூரணமாக நிறைவேற்றுகிறான் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி அதிகமாய் பேசுகிறவர்கள் அதை செய்வதில்லை. கிறிஸ்துவிடம் தன்னை ஒப்பு கொடுத்தவன் வெற்றிகரமாக அதனை செய்து முடிக்கிறான், நியாய பிரமாணத்தை செய்து முடிக்கிறான். இதுவே தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட வழிமுறையாகும். இந்த இலகுவான உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. அநேகமான போதகர்கள் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு தவறான சகல வழிமுறைகளையும் உபதேசிக்கிறார்கள். தவறான வழிகளையே அவர்கள் உபதேசிக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவை உபதேசிக்கப்படாமல் வேறு எதனை பிரசங்கித்தாலும் அது வேறொரு இயேசுவை பற்றியதே அல்லாமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியதல்ல. அப்படியான உபதேசம் பார்வைக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறது. இப்போ நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன்.
இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும்